அருமையானவர்களே, நோன்பை குறித்து அல்லாஹு தஆலா சொல்கிற போது, யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குத்திப அலைக்குமு சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தவர்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததை போல உங்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக வேண்டி இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, பயபக்தி உடையவர்களாக தக்வாதாரிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், क़ாலல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல, அல்லாஹு தஆலா சொன்னான், குல்லு அமலி இப்னி ஆதம லஹு இல்ல ஸியாம், ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அது அவனுக்குரியதாகும், நோன்பை தவிர. ஏனென்றால் ஹுவலி வ அன அஜிஸி பிஹி, நிச்சயமாக நோன்பு என்பது அது எனக்கு மட்டுமே சொந்தமானது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொன்னான் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, நோன்பு இருப்பது என்றால் நம் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் நோன்பு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், ஈமான் கொண்டவர்களே உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிற இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிற முஃபஸ்ஸிரீன்கள், விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார்கள். நோன்பு இருப்பது என்று சொன்னால் மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்பின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக விளக்கம் தருகிறார்கள். அது எப்படி என்று நாம் பார்க்கும்போது, மனிதனுடைய உடலில் உள்ள 360 மூட்டுகளுக்கும் தர்மம் செய்ய வேண்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முஸ்லிம்ல 1835வது ஹதீஸாக, புகாரியிலே 2989வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நோன்பை விதியாக்கியதின் முக்கிய நோக்கம், நாம் மட்டும் நோன்பிருந்தால் அது போதாது, நம்மின் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் நோன்பிருக்க வேண்டும். முதலாவதாக நம்முடைய நாவு நோன்பு இருக்க வேண்டும். அது எப்படி என்று நாம் பார்க்கிற போது, நாவினுடைய அந்த நோன்பு என்பது, நாவை தவறாக பயன்படுத்தக்கூடாது, புறம் பேசுவது என்பது கூடாது, கோள் சொல்றது கூடாது, வீண் பேச்சுக்களை பேசுவது கூடாது, தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவது கூடாது, ஒழுக்கமில்லாத எல்லாவித பேச்சுக்களையும் பேசுவது கூடாது, வெட்கக்கேடான பேச்சுக்களை பேசுவது, அதே போல சண்டை சச்சரவுகளை செய்வது, திட்டுவது, ஏசுவது, சபிப்பது, மனிதனையோ மிருகத்தையோ எதையாக இருந்தாலும் சபிக்கக்கூடாது, ஆபாசமான சினிமா பாட்டுகளை பாடுவது, கேலி கிண்டல் செய்வது, பிறருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவது, வாய் திறந்தாலே பொய் மட்டுமே பேசுவது, இதுவெல்லாம் நாவின் மூலமாக செய்யப்படக்கூடாத ஒன்று. அது இந்த புனிதமான ரமலானினுடைய மாதத்தில் மாத்திரமல்ல, எல்லா காலங்களிலுமே இது பேணப்பட வேண்டும். குறிப்பாக புனிதமான ரமலானுடைய மாதத்தில் அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்தன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. யார்
பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடவில்லையோ, அவர் பசித்திருப்பதாலேயோ தாகித்திருப்பதாலேயோ அல்லாஹுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரில 1903வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய உடலினுடைய உறுப்புகளும் நோன்பு இருக்க வேண்டும். அதில் முதன்மையானதாக நம்முடைய நாவு நோன்பு இருக்க வேண்டும். அந்த நாவு நல்ல பேச்சுக்களை அதன் மூலமாக பேச வேண்டும். தீய கெட்ட மிக மோசமான ஆபாசமான அருவருக்கத்தக்க பேச்சுக்களில் இருந்தும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் நாவின் மூலமாக நாம் வைக்கிற நோன்பு. நல்ல பேச்சுக்கள் சொர்க்கத்தை மாத்திரம் அது பெற்றுத்தராது, கடும் வேதனையான நரக நெருப்பிலிருந்தும் காக்கும் கேடயமாக பயன்படும் என்பதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நல்ல பேச்சுக்களை பேசியாவது நரகத்தை விட்டு உங்களை காத்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இத்தகுன் நார வலவ் பிஷித்த தம்ரா, ஒரு பேரித்தம்பழ துண்டை கொடுத்தாவது நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஇல்லம் தஜிது ஃபபிகலிமத்தி தய்யிபா, அதுவும் இல்லையானால் இன்சொல்லை கொண்டாவது நல்ல வார்த்தைகளை பேசியாவது காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். நம்முடைய வீட்டிற்கு யாராவது தர்மம் வாங்குவதற்காக வேண்டி வாசலில் வந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால், உங்களால் இயன்றதை கொடுங்கள். அது ஒரு சிறிய பேரித்தம்பழ துண்டாக இருந்தாலும் சரி. இல்லை உங்கள்கிட்ட கொடுப்பதற்கு அது கூட இல்லைன்னு சொல்லி சொன்னா, நாம் வாசலில் வந்து நிற்கக்கூடிய அந்த முசாவரை பார்த்து கடும் சொல்லை சொல்லுவதோ எரிந்து விழுவதோ இந்த நாவினால் கடுமையான வார்த்தைகளை பேசுவதோ கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, உங்களால் ஒரு சின்ன பேரிச்சம்பழ துண்டை கூட கொடுக்க முடியலைன்னா நீங்க இல்லைங்க நம்ம வீட்டில் இப்போ வசதிப்படாது, நீங்க வேற இடம் பாருங்களா என்று அழகான இனிய வார்த்தைகளை அவர்கள் புண்படாத விதத்தில் நீங்கள் பேசி அனுப்புங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், இந்த நாவு அதுவும் நோன்பு வைக்க வேண்டும். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர் ஒன்று நல்லதை பேசினால் நல்லதை மட்டுமே அவர் பேசட்டும், அல்லது வாய்மூடி இருக்கட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரில 6018வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் வைத்திருக்கிற இந்த நோன்பை பேசுகிற இந்த வார்த்தைகளின் மூலமாக பாழாக்கிவிடக் கூடாது. பிறரை சபிப்பதன் மூலமாக, பொய் பேசுவதன் மூலமாக, அருவருப்பான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக, புறம் பேசுவதன் மூலமாக, கோள் சொல்வதன் மூலமாக நம்முடைய நோன்பு அது பாழாகிவிடக்கூடாது. அப்படியெல்லாம் பேசுறதுக்கு பதிலா ஒரு நோன்பாளி அவர் பேசாம மௌனமாக இருப்பது இருக்கிறதே, அது நோன்பு வைக்கிற அந்த நம்முடைய நாவு வைக்கிற அந்த உறுப்பு வைக்கிற நோன்பு என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். நாவு அது பேணப்பட வேண்டும். அருமையானவர்களே, எந்த நோன்புக்கு அதிகமான கூலி கொடுக்கப்படும் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளில் ஒன்று, அக்ஸருஹும் லில்லாஹி தபாரக வ தஆலா ذிக்ரா, எந்த நோன்பில் அல்லாஹ்வின் மீது அதிகமாக திக்ரு செய்யப்படுகிறதோ, அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் மொழியப்படுகிறதோ, அந்த நோன்புக்கு அதிகமான கூலி வழங்கப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புனிதமான ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். வீணான பேச்சுக்களை பேசுவதை விட்டு நாம் நம்முடைய நாவை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதிகமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதற்காக வேண்டி, திக்ரு செய்வதற்காக வேண்டி இந்த நாவுகள் சுழல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை நமக்கு இறக்கி அருளி இருக்கிறான். அந்த புனிதமான குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி இந்த நாவு சுழல வேண்டும். ஓத தெரிந்தவர்கள் அதை சரளமாக ஓதி பழக வேண்டும். புனிதமான ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை ஓதுவதற்காக அந்த நேரங்களை பயன்படுத்த வேண்டும். ஓத தெரியாதவர்கள்
நாம் ஓதத் தெரியாத நிலையிலேயே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விடக்கூடாது. அதைவிட மிகப்பெரிய நஷ்டம் வேறு எதுவும் இருக்க முடியாது. நமக்காக நியமத்தாக, ஒரு அருளாக, அருட்கொடையாக அல்லாஹு தாலா இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நமக்கு குர்ஆனை இறக்கி அருள் இருக்கிறான் என்று சொன்னால், அந்த குர்ஆன் அது ஓதி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை அதிகமாக நாம் ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த குர்ஆனை இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக ஓதுகிற, அதை உச்சரிக்கிற நாவுகளாக நம்முடைய நாவுகளை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் நோன்பு வைக்கிற, அதாவது நாவு வைக்கிற நோன்பாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் யாரையும் சாபமிடுவதற்காக நம்முடைய நாவுகளை அசைத்து விடக்கூடாது. இந்த ரமலான் மாதம் முழுவதும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தைகளை அங்கீகரிப்பான் என்பது நமக்கு தெரியாது. நாம் ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லி ஏதாவது ஒரு சாபத்தை விட்டு அது துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாக அமைந்து விட்டால் அது அப்படியே நடந்துவிடும் என்பதினால், அது நம்முடைய குழந்தைகளை நாம் பேசுவதாக இருந்தாலும் நல்ல வார்த்தைகளை கொண்டு பேச வேண்டும். குழந்தைகளை நாம் கோபத்தில் வெளிப்படுகிற வார்த்தைகளாக நாம் சாபம் விடுகிறோமே. நாசமா போன்னு சொல்லிடுறோம், கழிச்சல போன்னு சொல்லிடுறோம், பேதியில போவான்னு சொல்லிடுறோம். இந்த மாதிரி எத்தனை வார்த்தைகளை நாம் உபயோகித்து விடுகிறோம். கோபத்தில் வருகிற வார்த்தைகள், முட்டாளுங்கிறோம், அறிவாளி, நீ உருப்படவே மாட்ட என்பதாக சர்வசாதாரணமாக நம்முடைய பிள்ளைகளை நாம் பேசி விடுகிறோம். அது துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாக இருந்தால், புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் பொறுமையினுடைய மாதம் இது. அதே நேரத்தில் ஷைத்தானினுடைய சூழ்ச்சி என்னன்னா, கோபமும் இந்த மாசத்துல தான் அதிகமா நமக்கு வரும். எனவே கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை பேசுவதாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தில் கணவனும் மனைவிக்கு மத்தியில் இருக்கிற அந்த பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் சரி, உறவுகளோடு நாம் பேசுகிற, நட்பு வட்டாரத்தோடு பேசுகிற அந்த பேச்சுக்களாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்திலும் நம்முடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக, இன்சொல்லாக இருக்க வேண்டுமே தவிர சாபத்திற்குரிய வார்த்தைகளை நாம் சொல்லிவிடக்கூடாது. அவர்களை சாபமிடக்கூடாது என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனுல் முஃமினி ககத்லிஹி, ஒரு மூமினை சபிப்பது அவரை கொலை செய்வது போன்ற குற்றம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. ஒரு மூமின் திருடுபவராகவோ, சபிப்பவனாகவோ, கெட்ட செயல்களை புரிபவனாகவோ, கெட்ட வார்த்தைகளை பேசுபவனாகவோ இருக்க மாட்டான் என்பதாகவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி திருமதியில இடம்பெறுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே நம்முடைய நாவும் நோன்பு வைக்க வேண்டும். நல்ல இனிய வார்த்தைகளை அதன் மூலம் பேச வேண்டும். மிக மோசமான, கெட்ட, அருவருப்பான, ஆபாசமான வார்த்தைகளை நம்முடைய நாவின் மூலமாக புழகக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. இரண்டாவதாக, நமது கை அது நோன்பு இருக்க வேண்டும். ஐயுல் இஸ்லாமி அஃதல், இஸ்லாத்தில் சிறந்தது எது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது, மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி, எவரது நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பை பெறுகிறார்களோ அவரே சிறந்தவர், அவரது இஸ்லாமே சிறந்தது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் நம்முடைய கையின் மூலமாக பிறரை அநியாயமாக அடிப்பதோ, ஹராமான காட்சிகளை பார்ப்பதற்காக வேண்டி இந்த கையினுடைய விரல்களை நாம் சுழட்டி விடக்கூடாது. அதில் இன்றைக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய 6வது விரலாக நம்முடைய செல்போனை கையில் வைத்திருக்கிறோம் என்கிற போது, புனிதமான ரமலானுடைய மாதத்தில் அதை நாம் கையில் எடுத்து நாம் அதை உபயோகிக்கிற அந்த நேரத்தில் நாம் கையின் மூலமாக செய்கிற மிகப்பெரிய பாவமாக ஆபாசமான காட்சிகளை பார்ப்பதற்காக வேண்டி, ஹராமான தடுக்கப்பட்டிருக்கிற காட்சிகளை பார்ப்பதற்காக வேண்டி நம்முடைய கையில் இருக்கிற செல்போன்களை எடுத்து நாம் விரலை சுழட்டுகிறோம், அதன் மூலமாக ஆபாசமான காட்சிகளை பார்க்கிறோம் என்று சொன்னால், இது கை செய்கிற மிகப்பெரிய ஹராமான காரியமாக அமைந்திருக்கிறது என்கிற போது, இந்த கையின் மூலமாக கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, பிறரை நாம் அநியாயமாக அடித்து விடக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, தர்மம் செய்வதற்காக நம்முடைய கை நீளலாமே தவிர, நன்மையான காரியங்களை செய்வதற்காக நம்முடைய கை நீளலாமே தவிர,
இந்த கையின் மூலமாக ஹராமான காரியங்களை செய்வதற்காக வேண்டி இந்த கையை நாம் உபயோகித்து விடக்கூடாது. கெட்ட மிக மோசமான காரியங்களை செய்வதற்காக கையை பயன்படுத்துவது இதுவெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். மூன்றாவதாக நமது கால் இருக்கக்கூடிய நோன்பு. கை இருக்கக்கூடிய நோன்பு என்பது கையின் மூலமாக ஹலாலான காரியங்களை செய்ய வேண்டும், ஹராமை விட்டும் கையை தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய கால்கள் இருக்கக்கூடிய நோன்பு என்று சொன்னால் தீமையான விஷயங்களுக்காக நடக்காமல் இருப்பது. அது எந்த ஒரு ஹராமான காரியமாக இருந்தாலும் சரி, அதன் வழியாக அதன் பாதையாக நாம் நடக்கிறோம் என்கிற போது அது கால்கள் செய்கிற பாவமாக இருக்கிறது என்கிற நேரத்தில் கால்கள் இருக்கிற நோன்பு என்று சொன்னால் தீமையான பாவமான காரியங்களை பார்ப்பதற்காகவோ அதை செய்வதற்காகவோ நடக்கிற ஒவ்வொரு எட்டிற்கும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அது தீமை எழுதப்படும். தீமையான செயல்பாடுகளின் பக்கம் நாம் செல்கிற போது அதே நேரத்தில் இந்த கால்களின் மூலமாக நாம் பள்ளிவாசலின் பக்கம் விரைந்து வருகிறோம், இந்த கால்களின் மூலமாக பயான் கேட்பதற்காக விரைந்து செல்கிறோம், நம்முடைய குடும்பத்திற்கு உழைப்பதற்காக வேண்டி செல்கிறோம், நல்ல ஹலாலான காரியங்களை செய்வதற்காக செல்கிறோம் என்கிற போது அது கால்கள் வைக்கக்கூடிய நோன்புகளாக இருக்கும். அந்த கால்களை ஹராமான காரியங்களை செய்வது விட்டும் தவிர்ப்பது இருக்கிறது, இதுதான் கால்கள் வைக்கிற நோன்பாக அமைந்திருக்கிறது. நாளை மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் ஒன்றை அல்லாஹு தஆலா இப்படி பதிவு செய்திருக்கிறான். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அன்றைய தினத்திலே உங்களுடைய வாய்களுக்கு முத்திரை வைத்து விடப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எந்த நாவு பேசும் என்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அந்த நாக்கு கப்சிப். அல்லாஹ் தஆலா அதற்கு அந்த வாய்க்கு நாம் பூட்டு போட்டு விடுவோம், அதால் பேச முடியாது என்கிறான். இந்த உலகத்துல பொய் பேசியே பழக்கப்பட்ட அந்த நாவு நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நிக்கிற போதும் அது பொய் பேசுவதற்கு எத்தனைக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாய்க்கு பூட்டு போட்டுருவேன் அப்படிங்கிறான். அப்போ பூட்டு போட்டு விடுகிற போது ஒரு கல்லிமுனா ஐதீஹிம், உங்களுடைய கரங்கள் நான் இன்னென்ன காரியங்களை செய்த, இந்தந்த பாவங்களை செய்த என்றெல்லாம் என்னிடத்தில் பேசும் என்பதாக சொல்கிறான். எந்த கைகள் பேசாது என்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அந்த கைகள் நாளை மறுமையில் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் பேசும் என்பது மாத்திரமல்ல, வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அதற்கு நடந்து வந்த இந்த எட்டுகளை எடுத்து வைத்த இந்த கால்கள் இருக்கிறதே, நம்முடைய உடலில் இருக்கிற உறுப்புகளில் ஒன்றாக இருக்கிற இந்த கால்கள் அது சாட்சி சொல்லும் என்பதாக சொல்கிறான். ஆமா உண்மைதான், இந்த கை இந்த மாதிரியான காரியத்தை செஞ்சிச்சு, அது சொல்றதெல்லாம் உண்மைதான், அதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன் என்பதாக கால்கள் சாட்சி சொல்லும் என்பதாக மறுமையினுடைய நிலையை குறித்து அல்லாஹு தஆலா விவரிக்கிறான் என்கிற போது நம்முடைய கால்கள் அதுவும் நோன்பிருக்க வேண்டும், நம்முடைய கைகள் அதுவும் நோன்பிருக்க வேண்டும், நம்முடைய நாவு அதுவும் நோன்பிருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். நான்காவதாக நமது வயிற்றுக்கான நோன்பு. வயிற்றுக்கான நோன்பு என்பது நோன்பு வைக்கும் பொழுதும் நோன்பு திறக்கும் பொழுதும் ஹராமான உணவை சாப்பிடாமல் இருக்க வேண்டும். நாம் சாப்பிடுகிற அந்த உணவு என்பது அது ஹலாலான உணவாக இருக்க வேண்டும். ஹராமான உணவு நம்முடைய வயிற்றிலே அது கலந்துவிடக் கூடாது. நாம் சாப்பிடுகிற அந்த புனிதமான ரமலானினுடைய மாதத்திற்கும் மற்ற மாதத்திற்கும் வித்தியாசம் இல்லாத நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு அளவு முறையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதை நாம் எந்த அளவுக்கு பேணிக் கொண்டிருக்கிறோம்? வயிறு வைக்கக்கூடிய நோன்பு என்று சொன்னால் வயிறு ஹராமான உணவை உட்கொண்டு விடக்கூடாது, ஹலாலான உணவையே சாப்பிட வேண்டும் என்பது மாத்திரமல்ல, நோன்புடைய காலத்திற்கும் நோன்பு அல்லாத காலத்திற்கும் மத்தியில் நம்மிடத்தில் இருக்கிற வித்தியாசம் என்ன, வேறுபாடுகள் என்ன என்று நாம் பார்க்கிற போது நேரங்களில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் சாப்பிடுகிற அந்த உணவை பொறுத்த வரைக்கும் மற்ற காலங்களில் எந்த அளவுக்கு நாம் சாப்பிடுவோமோ அதைவிட அதிகமாகவே நாம் வெரைட்டியாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். நேர காலங்கள் மாறி இருக்கிறதே தவிர எந்த அளவுக்கு நாம் பசியை உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம். நோன்பு திறந்த உடன் சாப்பிட ஆரம்பிப்பதுதான். அடுத்து ஒரு நாள் பகல் ஃபுல்லா நாம் சாப்பிடாம இருந்தோமே, பட்டினியில கிடந்தோமே, எனவே சாப்பிட வேண்டும் என்று
சாப்பிட்டு கொண்டிருக்கிற மனிதர்களை அதிகம் பார்க்கிறோம். வயிறு முட்டை தொண்டை வரைக்கும் வந்துடணும், இதுக்கு மேல என்னால முடியலப்பா, தராவி கூட என்னால போக முடியாது, இன்னைக்கு அதிகமா சாப்பிட்டேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்களை, சகோதரர்களை சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். சரி, சஹரினுடைய நேரத்திலே சாப்பிடுகிற போது நம்முடைய சாப்பாட்டினுடைய நிலை எப்படி இருக்கிறது? இன்னும் சாப்பிட வேண்டும், இன்னும் சாப்பிட வேண்டும். ஒரு நாள் பகல் ஃபுல்லா நம்ம சாப்பிடாம இருக்க வேண்டியது இருக்கு, தண்ணி தான் வந்துடக்கூடாது, சாப்பாடு நம்ம பசி வந்துடக்கூடாது என்பதாக சொல்லி அதிகமாக வெரைட்டியாக நாம் சாப்பிடுகிற நிலையை, வயிறு முட்டை சாப்பிடுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். இதுவெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். நம்முடைய வயிற்றுக்கான நோன்பு என்பது, நோன்பினுடைய நோக்கமே பசியை உணரக்கூடிய ஒரு விதத்திலே நம்முடைய நோன்பு இருக்க வேண்டும். எந்த ஒரு பசியை நமக்கு தெரிஞ்சிடக்கூடாது, ராகத்தா இருக்கணும், பசியே தெரியக்கூடாது, தாகமே தெரியக்கூடாது என்பதாக நாம் ஆசைப்படுகிறோமே, விரும்புகிறோமே, அது அல்ல நோன்பு என்பது. நோன்புனா நமக்கு தாகம்னா என்னன்னு தெரியணும், பசினா என்னன்னு தெரியணும். அதை நாம் உணர்கிற போதுதான் அது நம்முடைய வயிறு வைக்கிற உண்மையான நோன்பாக இருக்க முடியும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். 5வது, நமது காது நோன்பு இருக்கட்டும். காது வைக்கக்கூடிய நோன்பு என்று சொன்னால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொன்னான், வல்லதீனஹும் அனில் லஹவி முஅரிதூன், அவர்கள் வீணான பேச்சு செயல் ஆகியவற்றை விட்டு விலகி இருப்பார்கள் என்பதாக குர்ஆனினுடைய 23வது அத்தியாயம் 3வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எந்த அளவுக்கு கெட்ட ஆபாசமான பேச்சுக்களை கேட்பதை விட்டு நாம் விலகி இருக்கிறோம், இசையை கேட்பதிலிருந்து நாம் தவிர்த்திருக்கிறோம். காதின் நோன்பு என்பது எந்த விஷயங்களை நாவினால் கூறுவது கூடாதோ அவற்றை காது கொடுத்து கேட்பதும் கூடாது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய கைகளிலே செல்போன் இருக்கிறது, அதில் சர்வசாதாரணமாக எந்த இசையை இஸ்லாம் ஹராமானதாக ஆக்கி இருக்கிறதோ அதை இன்றைக்கு நாம ஹலாலானதாக ஆக்கி வைத்திருக்கிறோம். அந்த இசையை முடிந்த வரைக்கும் புனிதமான ரமதான் மாதத்திலாவது நாம் தவிர்த்திருக்கலாம். அதிலும் கூட அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நிலைகளை பார்க்கிறோம். முஸ்லீம் பாட்டு, முஸ்லீம் அல்லாத பாட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது. எந்த இசையாக இருந்தாலும் அது ஹராம் என்று சொன்னால் ஹராம் தான். இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலை அது நம்மிடத்தில் மிகைத்து போய் இருப்பதின் காரணத்தினால் ஹராம் என்பதையே மறந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. இன்றைக்கு மிக தக்குவாதாரியாக இருக்கக்கூடிய, இறையச்சமுடையவராக இருக்கக்கூடிய ஒரு நோன்பாளி கூட அவர் ஃபேஸ்புக்லையோ வாட்ஸ்அப்லையோ அவர் ஸ்டேட்டஸ் போடுகிறார். அவர் நோன்பை குறித்து, ஹதீஸை குறித்து போடுகிற ஸ்டேட்டஸாக பயானாக இருந்தாலும் கூட அதிலும் கூட அந்த இசை கலந்துதான் அந்த ஸ்டேட்டஸ் வருகிறது என்கிற போது இதுவெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒன்று என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். இதிலும் மிக குறிப்பாக ஆபாசமான பாடல்களை கேட்பது, ஆபாசமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளை கேட்பது, இவையெல்லாம் விட்டு நம்முடைய காதுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய காது வைக்கக்கூடிய நோன்பாக அமைந்திருக்கிறது. 6வதாக நமது கண்கள், அது நோன்பு இருக்கட்டும். கண்ணினுடைய நோன்பு என்பது எந்த விஷயங்களை நாவினால் கூறுவது கூடாதோ அவற்றை கண் கொண்டு பார்ப்பதும் கூடாது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். அதில் மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்நிய பெண்களை பார்ப்பது, ஆபாசமான காட்சிகளை பார்ப்பது, இதுவெல்லாம் முழுக்க தவிர்க்கப்பட வேண்டும். நாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஆபாசமான விஷயங்களை பார்ப்பது என்று சொன்னால், அந்நிய பெண்களை பார்ப்பது என்று சொன்னால் அது நேரடியாக சந்திப்பது, நேரடியாக பார்ப்பது என்றுதான் இன்றைக்கு நிறைய பேர் விளங்கி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் நேரடியாக எந்த ஆபாசத்தை பார்க்க கூடாதோ அதே ஆபாசத்தை தான் செல்போனின் மூலமாகவும் பார்க்கக்கூடாது என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். செல்போனில் இன்றைக்கு ஆபாசங்கள் கொட்டி கிடக்கிற நிலைகளை பார்க்கிறோம். நோன்பு வைத்துக் கொண்டு அந்த ஆபாசங்களை விட்டு நம்மால் தவிர்த்து கொள்ள முடியாதோ என்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு செல்போனினுடைய சூழ்நிலை இருக்கிறது என்கிற போது செல்போனினுடைய உபயோகத்தில் மிக கவனம் தேவை என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். கண்கள் வைக்கக்கூடிய அந்த நோன்பு என்பது, நீங்கள் செல்போனை கையில் எடுக்கிறீர்கள், அதில் ஆபாசமான காட்சி வருகிறது, அதை கொஞ்சம் சிரித்து ரசித்து நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நோன்பு பாழாகிவிடும் என்கிற போது, கண்கள் வைக்கிற நோன்பு என்பது கெட்ட, மிக மோசமான, அருவருக்கத்தக்க
ஆபாசமான காட்சிகளை பார்ப்பதை விட்டும், வீண் விளையாட்டுகளை பார்ப்பதை விட்டும் உங்களுடைய கண்கள் அது தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும். டிவி பார்ப்பதாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் என்று என்னவெல்லாம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதோ அதிலிருந்து அதில் பார்க்கிற ஆபாசமான பார்வைகளை விட்டும் நம்முடைய கண்கள் அது பாதுகாக்கப்பட வேண்டும். இதுதான் கண்கள் வைக்கக்கூடிய நோன்பு என்பதை உங்களுடைய கவனத்திற்கு தருகிறேன். அடுத்து 7ஆவதாக நம்மளுடைய நஃப்ஸ் நோன்பு இருக்கட்டும். நஃப்ஸுடைய நோன்பு என்பது பேராசை, மனோ இச்சை, இதிலிருந்து முற்றிலுமாக நாம் நீங்கி இருக்க வேண்டும். மனம் போன போக்கிலெல்லாம் நாம் சென்றுவிடக் கூடாது. இந்த நோன்பினுடைய நோக்கமே என்னன்னு சொல்லி சொன்னா, மனக்கட்டுப்பாடு நமக்கு வேண்டும் என்பதுதான் இந்த நோன்பினுடைய நோக்கம். புனிதமான ரமதானுடைய மாதம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது. பகல் நேரத்தில் நீங்கள் உண்ணுவது குடிப்பது கூடாது என்பதாக அல்லாஹு தாலா கட்டளையிட்டிருக்கிறான். மனைவியோடு, ஹலாலான என்னுடைய மனைவியோடு இணையக்கூடாது என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறான். இதையெல்லாம் ஹராமாக ஆக்கி இருக்கிறான் என்பதனால் என்னுடைய கண்களுக்கு முன்னால், உங்களுடைய கண்களுக்கு முன்னால் பல வகையான பழங்கள் இருக்கிறது. நீங்கள் நினைத்தால் உங்களால் எடுத்து அந்த பழங்களை சாப்பிட்டு விட முடியும். தாகத்தோடு இருக்கிறீர்கள், நீங்கள் நினைத்தால் அந்த தண்ணீரை, பானத்தை எடுத்து, அந்த ஜூஸை எடுத்து உங்களால் குடித்து விட முடியும். ஆனால் நான் ஜூஸை குடிக்க மாட்டேன், இந்த தண்ணீரை நான் அருந்த மாட்டேன், இந்த ருசியான உணவை நான் சாப்பிட மாட்டேன். ஏன் காரணம் என்ன? அனசாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்கிறேன், அல்லாஹ் இதை தடுத்திருக்கிறான் என்கிற ஒரு கட்டுப்பாடு உங்களிடத்தில் இருக்கிறது அல்லவா? இந்த கட்டுப்பாடு தான் மனக்கட்டுப்பாடு. இது எல்லா காலத்திலும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இதன் மூலமாக பயிற்சி எடுத்துக் கொள்வதற்காகவே இந்த நோன்பை நமக்கு தந்திருக்கிறான். அப்படியானால் நஃப்ஸ், நம்முடைய உள்ளம், நம்முடைய நஃப்ஸ் இருக்கிறதே, இது மனம் போன போக்கிலெல்லாம் அது எதுவெல்லாம் சொல்கிறதோ, ஆசைப்படுகிறதோ அதை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. செல்போனை கையில் எடுக்க வேண்டும் என்று என்னுடைய நஃப்ஸ் சொல்கிறது, எனக்கு எது சரி என்று படுகிறதோ அதைத்தான் நான் செய்வேன் என்கிற ரீதியில் நாம் இருக்கக்கூடாது. நாம் யாருக்கு அடிமையாக இருக்க வேண்டும்? அல்லாஹுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். யாருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும்? ரசூலினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு அடிமையாக நான் இருப்பேன், ரசூலுடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்படுவேன். நான் என்னுடைய நஃப்ஸுக்கு அடிமையாக இருக்க மாட்டேன், என்னுடைய நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டவனாக நான் இருக்க மாட்டேன் என்பதாகத்தான் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, அதுதான் நஃப்ஸ் இருக்கக்கூடிய நோன்பு என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக என்னுடைய நஃப்ஸ் எங்கெல்லாம் போக சொல்கிறதோ, எதையெல்லாம் செய்ய சொல்கிறதோ, எனக்கு எதுவெல்லாம் சரி என்பதாக சொல்கிறதோ, மார்க்கமா அது சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய நஃப்ஸ் சொல்கிறது, என்னுடைய நஃப்ஸ் ஆசைப்படுகிறது, அது என்னுடைய நஃப்ஸ் விரும்புகிறது, எனவே செய்கிறேன் என்று செல்லுகிற அந்த வழி இருக்கிறது, அது தவிர்க்கப்பட வேண்டும். அது தவிர்க்கிறது தான் நஃப்ஸ் வைக்கிற நோன்பு என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். அஸ்ஸியாமு ஜுன்னத்துன் வலா யர்ஃபுஸ் வலா யஜ்ஹல், நோன்பு பாவங்களிலிருந்து காக்கிற கேடயமாகும். எனவே நோன்பாளி கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம், முட்டாள்தனமான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபைனிம்ரு காத்தலஹு அவ் ஷாத்தமஹு ஃபல்யகுல் இன்னி ஸாயிமுன் மர்ரத்தைன். யாராவது உங்களிடத்துல சண்டைக்கு வாராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க புனிதமான ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைத்திருக்கிறீர்கள் என்கிற போது, அனசாயிமுன், நான் நோன்பாளி என்று 2 முறை சொல்லிவிட்டு அந்த சண்டையில் நீங்கள் போய் நின்று முண்டிக்கொண்டு நிற்காதீர்கள், நான் நோன்பாளி என்பதாக சொல்லி அங்கிருந்து விலகி சென்று விடுங்கள் என்பதாக வழிகாட்டினார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல 8ஆவதாக நமது உள்ளம் நோன்பு இருக்க வேண்டும். உள்ளத்தின் நோன்பு என்பது உலக ஆசைகளை விட்டும் நீங்கி இருப்பதாகும். அல்லாஹ் சொன்னான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா, தூய்மை அடைந்தவன் நிச்சயமாக வெற்றி பெறுகிறான். வதகரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, அவன் தன் இறைவனுடைய நாமத்தை துதித்துக் கொண்டும் தொழுது கொண்டும் இருப்பான் என்பதாக 87வது அத்தியாயம் 14-15வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் இதுதான். நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மையானதாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம் நோன்பில் இறை சிந்தனை மட்டுமே அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். இதுதான் உள்ளம் வைக்கிற நோன்பு. 9ஆவதாக நமது ரூஹ் நோன்பு இருக்க வேண்டும். ரூஹுடைய நோன்பு என்பது மறுமையின் இன்பங்களை விட்டும் நீங்கி இருப்பதாகும். மறுமையினுடைய இன்பங்களை விட்டும் நீங்கி இருப்பதாகும் என்று சொன்னால், நாம் சுவனத்திற்கு ஆசைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் தங்களுடைய உயிரையே தியாகம் செய்தார்கள், எல்லாவற்றையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய ரூஹு அது முழுமையாக மறுமையை நம்பியதாக இருந்தது.
அந்த சுவனத்தின் மீது ஆசை கொண்டதாக இருந்தது. அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் நரகம் என்பதாக ஒன்றை தயார் செய்து வைத்திருக்கிறான். அதிலிருந்து நம்மை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டுமே. நமக்காக வேண்டி, எனக்காக வேண்டி சுவனத்தை அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த நம்பிக்கை முழுமையாக அந்த சஹாபாக்களிடத்தில் இருந்தது. அது வேண்டும் நமக்கு. எனக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த சுவனத்திற்குரியவனாக நான் என்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ரையான் என்கிற வாசலின் வழியாக நோன்பாளிகளுக்கு அந்த சுவனத்திற்குள் நுழைகிற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பான் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படியானால் அந்த ரையான் என்கிற அந்த வாசலின் வழியாக நான் சுவனத்திற்குள் செல்ல வேண்டுமே என்கிற ஆசையோடும் ஆர்வத்தோடும் சுவனத்தை எதிர்பார்த்தவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய ரூஹ் வைக்கக்கூடிய நோன்பாக அமைந்திருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு தருகிறேன். பத்தாவதாக நமது சிறு நோன்பு இருக்கட்டும். சிறு அப்படின்னு சொல்லி சொன்னா ரகசியம் என்பது, இந்த ரகசியம் என்பது எல்லா காலங்களிலும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கிறது. வெளிரங்கமான வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது, பகிரங்கமான வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. வெளிரங்கமான அந்த வாழ்க்கையில் நாம் எப்படி நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறோமோ அதே போலத்தான் அந்த ரகசியமான வாழ்க்கையிலும் நம்முடைய உள்ரங்கத்திலும் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான், தன் இறைவனின் முன் விசாரணைக்காக மறுமையில் நிற்க வேண்டும் என்பதை பயந்தவனுக்கு இரு சுவனச் சோலைகள் இருக்கின்றன என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இந்த சிறுடைய ரகசியமான நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த நோன்பு என்பது அல்லாஹ் எல்லா நிலைகளிலும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற எண்ணத்தோடு, இறையச்ச உணர்வோடு நாம் வாழ வேண்டும். நம்முடைய வெளிரங்கத்தினுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உள்ரங்கத்தினுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நான் மனிதர்களுக்கு முன்னால் நோன்பாளியாளாக என்னை காட்டிக்கொண்டு நான் 4 சுவர்த்திற்குள் ஒரு அறைக்குள் நான் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தேன் என்று சொன்னால், நான் நோன்பை இல்லாத நிலையில் இருந்தேன் என்று சொன்னால், யாரை ஏமாற்றுவதற்காக? எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். வெளிரங்கத்தில் எப்படி அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறானோ அதே போல உள்ரங்கத்திலும் என்னை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். என்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் பதிவு செய்வதற்காக வேண்டி என்னுடைய இரு தோள் புஜங்களிலும் கிராமன் காத்திபீன் என்கிற அந்த சங்கையான மலக்குகளை நியமித்திருக்கிறான். நாளை மறுமையில் இந்த உலகத்தில் நாம் வாழுகிற போது யாருக்கும் தெரியாது என்பதாக சொல்லிதானே ரகசியமாக அந்த தவறை, பாவத்தை நாம் செய்கின்றோம். ஆனால் நாளை மறுமையில் யாருக்கு தெரியக்கூடாது என்பதாக நினைத்துவோம். எல்லா மக்களும் ஒன்று கூடி நிற்கக்கூடிய அந்த சபையிலே எல்லோருக்கும் முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சிறையெல்லாம் வெளிப்படுத்தினால் நம்முடைய நிலை எப்படி ஆகும்? எவ்வளவு கூடி குறுகி போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எனவே இந்த உலகத்தில் நாம் வாழுகிற போதே அல்லாஹ் எல்லா நிலைகளிலும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற எண்ணத்தோடு வாழுகிற அந்த வாழ்க்கை இருக்கிறதே, இதுதான் சிறு வைக்கக்கூடிய நம்மிடத்தில் இருக்கிற அந்த ரகசியம் வைக்கிற அந்த நோன்பாக அமைந்திருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு தருகிறேன். ஒரு நாள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா, இன்று யாராவது நோன்பு இருக்கிறீர்களா? அப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து நின்று சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் நோன்பு இருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். ஃபமன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸா, இன்றைய தினம் உங்களில் ஜனாஸாவை, பிரேதத்தை பின்தொடர்ந்தவர்கள் யாராவது உண்டா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் பின்தொடர்ந்தேன் என்பதாக சொன்னார்கள். ஃபமன் அதாம மின்குமுல் யௌம மிஸ்கீனா, இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் உங்களில் யாராவது இருக்கிறீர்களா? அப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் உணவளித்தேன் என்பதாக சொன்னார்கள். ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீலா, இன்றைய தினம் ஒரு நோயாளியை உடல்நலம் விசாரித்தவர் யாராவது உங்களில் இருக்கிறீர்களா? அப்பொழுதும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் நலம் விசாரித்தேன் என்பதாக சொன்னார்கள். மா இஜ்தமஅன ஃபீ இம்ரி இல்லா தகலல் ஜன்னா, எந்த மனிதர் நல்லறங்களான இவை அனைத்தையும் மொத்தமாக செய்தாரோ அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருப்பதில்லை என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நாமெல்லாம் ரகசியமாக பாவமான காரியங்களை செய்கிறோம். ஆனால் அந்த சஹாபாக்கள் ரகசியமாக நன்மையான எல்லா காரியங்களையும் செய்தார்கள், சொர்க்கத்திற்குரியவர்களாக திகழ்ந்தார்கள் என்று சொன்னால், ரகசியமாக இருந்தாலும் சரி, பரகசியமாக இருந்தாலும் சரி, நாம் தீமைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும், நன்மைகளையே செய்ய வேண்டும். இதுதான் இந்த நோன்பு நம்மின் மூலமாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று என்பதை உங்களுடைய கவனத்திற்கு தருகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் சுவனத்தில் நுழைய செய்வானாக. நம்முடைய ஒவ்வொரு உறுப்பும் நோன்பு இருக்கட்டும். நல்லறங்களை அதிகப்படுத்துவோம், இறையருளை பெறுவோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீ
சிவாய